வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோஜ் ரொம்ப மும்முரமா என்ன பேசணும்னு ரிகர்சல் பார்த்துக்கிட்டே போக ரோகிணி ஃபோன் பண்ணி தனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்செல்லாம் விட முடியல, மயக்கம் வருதுன்னு ஒரு டிராமாவை நல்லபடியா அரங்கேற்றி முடிச்சிட மனோஜ் வண்டியை ரிவர்ஸ் எடுத்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவரோட பார்க் ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட இருந்து ஃபோன் வருது. சொல்லுங்க ப்ரோன்னு அவரு சொல்ல, மனோஜ் கிளம்பிட்டியா, வந்துகிட்டு இருக்கீல்லைன்னு அவர் கேட்குறாரு. ப்ரோ, ஸ்கூலுக்கு தான் வந்துகிட்டு இருந்தேன், அதுக்குள்ள ரோகிணி ஃபோன் பண்ணி மயக்கம் வருதுன்னு சொன்னா, அப்புறம் பேச பேச ஃபோனை கட் பண்ணிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதுதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேங்கிறாரு மனோஜ். இதை கேட்ட ஷாக் ஆகுற மொட்டை பாஸ், என்னையா சொல்ற நீ, அப்ப நீ வரலையா அப்படிங்கிறாரு. ஸ்கூல்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பான்னு அவர் சொல்ல, இல்ல நான் வந்துருவேன் ப்ரோ, நீங்க முன்னாடி போங்கிறாரு மனோஜ். நான் போய் ரோஹிணியை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்ல டென்ஷன் ஆயிடுறாரு அவரு. கால் பண்றியா, யோ பார்த்துட்டு வாயா, உடனே கிளம்பி வாயாங்கிறாரு அவரு. ப்ரோ, வீட்டுக்கு போனாதான் ரோஹிணிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு முதல்ல தெரியும், நான் கால் பண்றேன் வைங்கன்னு சொல்ல, என்னையா இப்படி பண்ற நீன்னு சலிச்சுக்கிட்டே போனை வைக்கிறாரு சந்தோஷ். போனை வச்சதுக்கு அப்புறமா அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறான், இவன் வருவானா வரமாட்டானா, பேசாம நாமளே ஸ்பீச் கொடுத்துடலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு நம்ம மொட்டை பாஸ். காரை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு மனோஜ் டிங்கு டிங்குன்னு அவசரமா நடந்து வர ஜீனாவை குறைச்சிட்டு இருக்கு அவரை பார்த்து. எதுக்கு என்ன பார்த்து இப்படி வரும்போது சீப்பா அப்படின்னு மனோஜ் அதை விரட்ட அது இன்னும் கொஞ்சம் க்ளோஸா வந்து குறைக்குது. என்ன மறுபடியும் அடி வாங்கணுமா, கல்ல எடுத்தேன்னு வையே, போ போ அப்படின்னு மனோஜ் விரட்ட இந்த தடவை ஜீனா கொஞ்சம் கூட பயம் இல்லாம முன்னேறி வருது. குறைக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப பெருசா தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ஆட்டருமா மாதிரி முன்னாடி வந்து ஒரு பயமுறுத்திட்டு இருக்கு. மனோஜ் ஒரு கல்லு கடிச்சிருச்சுன்னு அடிக்க போக நறுக்குன்னு அவரோட காலை கடிச்சு வச்சிடுது. ஒரு வழியில ஐயோ ஐயோன்னு துடிச்சிட்டு இருக்க. இங்க எதை பத்தியும் கவலைப்படாத ரோஹிணி மேடம், என்ன இன்னும் மனோஜை காணோம், ஒருவேளை அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்படின்னு யோசனையோட நின்றுட்டு இருக்க. மனோஜை 2 பேர் தாங்கி பிடிச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அவர் வழியில ஐயோ அம்மா அம்மா அம்மான்னு கதறிக்கிட்டு வர ரூம்குள்ள இருக்க விஜயா வெளியில வர்றாங்க. மனோஜ் வர்ற கோலத்தை பார்த்து, டேய் ஐயோ மனோஜ் என்னடாச்சு அப்படின்னு அவங்க பதற. ரூம்குள்ள இருக்க ரோஹிணிக்கு அந்த சத்தம் கேக்குது. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஐயோ மனோஜ் என்னாச்சு அப்படின்னு நாடகக்கார ரோஹிணி ஓடி வர்றாங்க. ஒன்னும் இல்ல தாங்கி பிடிச்சிட்டு இருக்கவங்க அவரை உட்கார வைக்க சோஃபால கூட்டிட்டு போறாங்க. ஐயோ மனோஜ், ஏங்க சீக்கிரம் வாங்க, நம்ம மனோஜுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா பதறி அடிச்சிட்டு கத்த அண்ணாமலை வர்றாரு. இந்த பக்கத்துல இருந்து ஸ்ருதி, ரவி, முத்துன்னு எல்லாரும் வர்றாங்க. மனோஜால உட்கார கூட முடியல, அப்படியே பிளாட்டா டொப்புன்னு விழுந்துடுறாரு. உடனே முத்து மனோஜை கூட்டிட்டு வந்தவர்கிட்ட, சார் என்னங்க சார் ஆச்சு அப்படின்னு கேட்க, அவரு ஜீனோவோட உரிமையாளர், அவர் அடிச்ச கல்லு இன்னைக்கு அவருக்கு எதிராகவே திரும்பிடுச்சுப்பா அப்படின்னு அவர் சொல்ல பதறி போற ரவி, என்னன்னா சொல்றீங்க, திரும்ப கல்லெடுத்து அடிச்சிட்டானான்னு கேக்குறாரு. அதெல்லாம் இல்லப்பா, அன்னைக்கு ஜீனோவை கல்லெடுத்து அடிச்சாருல, அதான் இப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு பழிவாங்க நீங்க இவனை கல்லால் அடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாரு முத்து. எனக்கு அப்படி பழிவாங்குற புத்தி எல்லாம் இல்லப்பா, ஆனா ஜீனோ அப்படி இல்ல, அவனை யாராவது ஏதாவது பண்ணினா அவன் திரும்ப பழி வாங்கிடுவான் அப்படின்னு அவர் சொல்ல, சார் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார்ங்கிறாரு அண்ணாமலை. ஏன் ஜீனோ இவனை கடிச்சிருச்சிங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ அப்படின்னு விஜயா பதறி போக பாவமா பார்த்துட்டு நிக்கிறாங்க ரோஹிணி. மனோஜ் பாட்டுக்கு ஸ்கூல்ல போய் ஏதோ தத்து பித்துன்னு ஒலரி கல்லடி வாங்கியிருக்க மாட்டாரு, கண்டிப்பா ஏதோ 2 சொல்லடி வாங்கியிருப்பாரு. அதுல இருந்து அவரை காப்பாத்தின ரோஹிணி நாய்கிட்ட சிக்க வச்சுட்டாங்க. மனோஜ் வலியோட படுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்ப நாய் இவனை கடிச்சிருச்சான்னு முத்து கேக்குறாரு. ஏங்க என்னங்க இது, உங்க நாயை வச்சு ஏன் புள்ளைய கடிக்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கோபமா கேட்க, அன்னைக்கு என் ஜீனோவை கல்லால அடிக்காம இருந்தா அவன் கடிச்சிருக்க மாட்டான்லமா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. மனோஜ் நாய் மாதிரி பார்த்துட்டு இருக்க. கீழே நாய் சத்தம் கேக்குது. அங்க நிக்கிற மீனா, ஏங்க நாய் கூட பழி வாங்குமான்னு கேக்குறாங்க. ஸ்ருதியும் அதானே, டாக்ஸ் எல்லாம் அப்படி பழி வாங்காதே அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட டாக்ஸ் சொன்னுச்சா, சும்மா இருந்த டாக இவன் போய் கல்ல தூக்கி அடிச்சிருக்கான், அதோட மனசுல இவனோட முகம் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ மனோஜ் ரொம்ப வலிக்குதாடான்னு கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. மனோஜ் எந்த பதிலும் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்க. கீழே நாய் குறைச்சிக்கிட்டே இருக்க. விஜயா ஐயோ அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப மனோஜ் ஏதோ சொல்ல அது உருமுறை மாதிரி இருக்கு.
என்னடா இவன் திடீர்னு நாய் பாஷையில பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு முத்து அதிர்ச்சியா கேட்க, டேய் சுமாருடா, நானே வழியில இருக்கேன் அப்படின்னு மனோஜ் கிட்ட நாய் குறைக்கிற மாதிரியே தான் பேசுறாரு. மனோஜ் நீ வா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரோகிணி சொல்ல, எனக்கு தெரிஞ்ச டாக்டரை போன் பண்ணி கூப்பிட்டுருக்கேம்மா, அவர் வந்துகிட்டு இருக்காருங்கிறாரு ஜீனோவோட உரிமையாளர். ஐயோ பாவம், எனக்காக திரும்ப வரப்போய் தான் மனோஜுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்லர் அம்மா ரொம்ப ஃபீலிங்கோட இருக்காங்க. மனோஜ் என்னடா நடந்தது சொல்லுடா உனக்குன்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. மனோஜ் அப்படின்னு ரோகிணி கூப்பிட அவரு நாய் குலைக்கிற மாதிரியே பேசுறாரு. அவர் பேசுறது அவங்களுக்கு இல்ல நம்மளுக்கும் சேர்ந்து புரியல. பார்லர் அம்மா, நாய் கடிச்சிருக்குது, தள்ளி வந்துரு, அவன் கொஞ்ச நேரம் அதே மாதிரிதான் நடந்துக்குவான் அப்படின்னு முத்து சொல்ல, பார்லர் அம்மா கொஞ்சம் நகர்ந்து நின்னுக்கிறாங்க. டேய் மனோஜ், இதெல்லாம் தேவையாடா உனக்கு அப்படிங்கிற அண்ணாமலை ஜீனோவோட உரிமையாளர்கிட்ட திரும்பி, சார் நாய் ரொம்ப நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க, யாராவது அடிச்சா பயந்துதான் ஓடும், இப்படி எல்லாம் பழியா வாங்குன்னு கேக்குறாரு. அப்பா, இந்த பாம்பெல்லாம் பழி வாங்கணும்னு எத்தனை படத்துல பார்த்துருக்குறோம், அந்த மாதிரி இங்க நாய் பழி வாங்கிருச்சு போல இருக்குப்பா அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை ரொம்பவே குழப்பமா பாக்குறாரு. ஓ, நம்ம காலத்துலதான் பாம்பு பழி வாங்குற மாதிரி படம் எடுத்தோம், இப்பெல்லாம் நாய் கூட பழி வாங்க ஆரம்பிச்சிருச்சான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. முத்து மனோஜோட தலைமாட்டுக்கிட்ட உட்காந்து, என்னடா ஒரு 1/4 கிலோ கறியை எடுத்துருச்சான்னு கேட்க, அவரு ஓ அப்படின்னு பர்ஃபெக்டா குலைக்கிறாரு. ரோஹிணி மேடம் ரொம்பவே பயந்து போய் பாக்குறாங்க. விஜயா ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருக்க. தலைமாட்டுல நின்னவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாங்க. சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஒருத்தர் உள்ளர வர, வாங்க டாக்டர் அப்படின்னு ஜீனோவோட ஓனர் கூப்பிடுறாரு. என்னங்க சார், உங்க டாக் ஒருத்தரை கடிச்சிருச்சு, இங்க வர சொன்னீங்க அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்க. ஆமாங்க டாக்டர், இவன் தான் நாயை கடிச்சிட்டாங்கிறாரு முத்து. சே, இவன் தான் நாயை கடிச்சிருச்சு, வாங்க வாங்க பாக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, டாக்டர் வர்றாரு. கொஞ்சம் எழுந்திருச்சு உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டு மனோஜ் படுத்திருந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டே, ஜீனோ ரொம்ப நல்ல டாக் ஆச்சு, யாரையும் கடிக்காதே அப்படின்னு கேட்க, இவரு கல்லால அடிச்சிட்டாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்ற ஓனர், நான் ஒரு 500 ரூபாய் அதுக்காக வாங்கிட்டேன்றதையும் சொன்னா நல்லதா இருந்திருக்கும். அப்புறம் கடிக்காம என்ன பண்ணோம், போலீஸ் அகாடமில இருந்து அடாப்ட் பண்ண டாக்னு வேற சொன்னீங்கல்ல, அதுலயும் புத்திசாலி டாக் அது அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஓ, ஒரு அறிவாளி நாயை இன்னொரு அறிவாளி நாய் கடிச்சிருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் முத்துவை பாக்குறாங்க. டேய் அடங்குடா, ஏண்டா அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை ஒரு பார்வை பாக்குறாரு. ரோஹிணி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம முத்துவும் முறைச்சிட்டு இருக்காங்க. விஜயா மனோஜோட கைய பிடிச்சி, இவன் ஒரு மாதிரியா கத்திக்கிட்டு இருக்கான், என்னன்னு பாருங்கன்னு உண்மையான வருத்தத்தோட சொல்றாங்க. உடனே ரோஹிணி ரொம்ப வருத்தத்தோட, டாக்டர் செப்டிக் ஏதாவது ஆயிட போகுதுங்கிறாங்க. பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு மனோஜை திரும்பி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்க. மனோஜ் வாயை மூடிட்டு நாய் உருமுற மாதிரியே உரிமிட்டு இருக்காரு. டாக் எங்க கடிச்சதுன்னு சொல்லுன்னு கேட்க, இங்கதான் தெருவுல அப்படின்னு மனோஜ் சொல்ல, எந்த இடத்துலப்பா கடிச்சது உன்ன அப்படின்னு டாக்டர் கேட்க, எங்க வீட்டு கேட்டு முன்னாடி தான் கடிச்சதுன்னு கத்துறாரு மனோஜ். இதை கேட்டதும் ஸ்ருதி சிரிச்சிட, பக்கத்துல இருக்க மீனாவுக்கு அந்த சிரிப்பு தொத்திக்குது. 2 பேரும் சிரிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க ரோஹிணி. முத்து ரவி 2 பேருக்கும் கூட சிரிப்பு வர அவங்க சிரிப்பை மறைச்சிட்டு தலையை குனிஞ்சிக்கிறாங்க. நான் இங்க கொடுமையில இருக்கேன், உங்களுக்கு குதூகலம் கேக்குதா அப்படின்னு ரோஹிணி முறைச்சிட்டு திரும்ப, டேய் ஏண்டா சிரிக்கிறீங்க அப்படின்னு விஜயா மிரட்டிட்டு இருக்காங்க. மறுபடியும் டாக்டர், இங்க பாருப்பா, முதல்ல நான் சொல்றத கேளுங்க, டாக் உன்னை கடிச்சது இல்ல, அது எங்கன்னு கேக்குறாரு டாக்டர். ஆமா, வீட்டு முன்னாடி தான் கடிச்சது அப்படின்னு பர்ஃபெக்டா குலைக்கிறாரு மனோஜ். இந்த தடவை ரவி முத்துவால கூட சிரிப்பை அடக்க முடியல. அது உங்களை எந்த இடத்துல கடிச்சது அப்படின்னு டாக்டர் கேட்க, அதான் சொல்றேன்ல, ரோட்ல கேட்டுக்கிட்ட அப்படின்னு மனோஜ் சொல்ல, டாக்டரே டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப 4 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் அப்படின்னு எரிச்சல் படுறாங்க விஜயா. டென்ஷன் ஆகுற பார்லர் அம்மா, ஸ்ருதி ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, அவரு சொல்றத கேட்டா உங்களுக்கே சிரிப்பு வரலையா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருங்கன்ற மாதிரி கையை தொடுறாங்க மீனா. 10th ஸ்டாண்டர்ட் புக்ல டாக்டரும் குலவி கடிச்ச ஒரு மனுஷனும் பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனை அப்படியே இங்க நாய்க்கு மாத்திட்டாங்க. மனோஜ் மறுபடியும் வல்லன்னு குலைக்க, இவருக்கு யாராவது ஒரு வெட்டினரி டாக்டர் கூப்பிடுங்க, நான் கிளம்புறேன்னு அவர் பைய தூக்கிடுறாரு. உடனே குறுக்க வர்ற முத்து, டாக்டர் 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 வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு புரியுற மாதிரி கேட்டா அவன் கரெக்டா பதில் சொல்லுவான். இப்ப நான் கேட்டு சொல்றேனே, ஒரு நிமிஷம் வாங்க. வாங்களேன், உட்காருங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு போய் டாக்டரை உட்கார வச்சுட்டு முத்து ஆப்போசிட்ல உட்காந்து, அவரு ரோட்ல கேட்டுக்கிட்ட உன்ன நாயை கடிச்சதெல்லாம் அவர் கேட்கல. அவர் என்ன கேட்டு வேலை பார்க்கவா வந்திருக்காரு? ஓ உடம்புல நாய் எங்க கடிச்சது அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் காலை நீட்டி இங்கேதான்ற மாதிரி காமிக்க, அவ்வளவுதாங்க சார் அப்படின்னு முத்து எழுந்து போயிடுறாரு. இதைத்தானேங்க நான் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்தேன், காட்டுங்க, கிளீன் பண்ணணும், வாங்க போலாம்
அப்படின்னு டாக்டர் எழுந்திருக்க வாடான்னு விஜயா தூக்குறாங்க மனோஜ். நகருங்க ஸ்ருதி அப்படின்னு மனோஜ் பக்கத்துல வர்ற பார்லர் அம்மா மனோஜ் பார்த்து அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. உள்ளர பெட்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கிளீன் பண்ணி கட்டெல்லாம் போட்டுட்டு இப்ப நான் இந்த இன்ஜெக்ஷனை போடுறேன், இதே மாதிரி 5 வாரம் இன்ஜெக்ஷனை போடணும், வீக்லி ஃப்ரைடே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல ஓகேங்க டாக்டர்னு ரோகிணி சொல்றாங்க. ஆனா மனோஜ் பயப்படுறாரு. டாக்டர் எனக்கு டேப்லெட்ஸா கொடுத்துருங்க, இன்ஜெக்ஷன்னா ரொம்ப பயங்கிறாரு மனோஜ். இன்ஜெக்ஷன் தான்ப்பா போடணும், இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்ல மனோஜ் நீ என்ன குழந்தையா மனோஜ், அவங்க தான் ஊசி போடணும்னு சொல்றாங்கல்ல, போட்டுக்கோன்னு ரோகிணி சொல்றாங்க. அப்போ அங்க வர்ற விஜயா டாக்டர் குழந்தையில இருந்து அவனுக்கு ஊசின்னா பயம், மனோஜ் என் தங்கம்ல போட்டுக்கப்பாங்கிறாங்க. அம்மா வலிக்குமா அப்படின்னு மனோஜ் அழறடியாக மனோஜ் நீ வேணா என் கைய பிடிச்சுக்கோ அப்படின்னு ரோகிணி கைய நீட்ட மனோஜ் அவங்க கைய பிடிச்சுக்க மனோஜ் வலிக்குது வலிக்குது பொறுமையா பொறுமையா மனோஜ் 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 அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க மனோஜுக்கு ஊசி போட்டுடுறாங்க. மனோஜுக்கு ஊசி போட்ட வலியை விட அவரு கைய பிடிச்ச வலியில தான் ரோகிணி ரொம்ப அலறிடுறாங்க. கட்டு போட்டதுக்கு அப்புறம் மனோஜ் ஹால்ல வந்து உட்கார டாக்டர் இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுல்லன்னு விஜயா கேக்குறாங்க. இனிமே ஒன்னும் இல்லம்மா, எதுவும் ஆகாம பாத்துக்கங்கிறாரு டாக்டர். டாக்டர் நான் இவனை பத்திரமா பாத்துக்கிறேங்கிறாங்க விஜயா. இவருக்கு இல்லம்மா, அந்த டாகுக்கு ஏதோ ஆகாம பாத்துக்கங்கன்னு சொன்னேன் அப்படின்னு டாக்டர் சொல்ல ஐயோ அப்ப இவனை கடிச்சதுனால நாய்க்கு ஏதாவது ஆயிடுமாங்க டாக்டர் அப்படின்னு முத்து பதட்டமா கேக்குறாரு. வேணா அதுக்கும் ஊசி போட்டுருங்கன்னு அவரு சொல்ல ஏங்க சும்மா இருங்களேன்னு ரெகுலர் டைலாக்க சொல்லி முத்துவ அடக்குறாங்க மீனா. மனோஜ் உருன்னு உரிமிட்டு இருக்க கடிச்ச டாக கொஞ்ச நாள், அதாவது 1 மாசத்துக்கு அந்த டாகுக்கு ஏதோ ஆகாம பாத்துக்கணும், அப்படி அதுக்கு ஏதாவது ஆகி செத்து போயிட்டா அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்க உடனே ஜினோவோட ஓனர் டாக்டர் அப்படின்னு பதட்டமா கூப்பிட இல்ல சப்போஸ் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா இவருக்கும் அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும், இவர் உயிருக்கும் ஆபத்துங்கிறாரு டாக்டர். மனோஜ் எக்ஸ்ட்ரீம் பயத்துக்கு போக விஜயா வீட்டுல இருக்க மத்தவங்க எல்லாம் ரொம்பவே பயந்து போய் பாக்குறாங்க. டாக்டர் அப்படி இதுவரையும் எத்தனை நாய் செத்து போயிருக்குன்னு மனோஜ் கேக்குறாரு. ஏய் இப்ப அதெல்லாம் எதுக்குங்கிறாரு அண்ணாமலை. அப்பா அதான்ப்பா முக்கியம் அப்படின்னு மனோஜ் சொல்ல அது எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு டாக்டர் கேட்டுட்டு இருக்க. டாக்டர் இந்த நேரத்துல என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு மீனா கேட்க உடனே அது எதுக்கு உனக்குங்கிறாரு முத்து. அதானே கேட்க வேண்டியவ குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா அப்படின்னு விஜயா சொல்ல வெஜ் என்ன வேணா சாப்பிடலாம், ஆனா கொஞ்ச நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, காரமாவும் சாப்பிடக்கூடாது, தினமும் போன் பண்ணி டாக் உயிரோட இருக்கான்னு கேட்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல எல்லாரும் ரொம்பவே குழப்பமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. டாக்டர் சார் அது எப்படி நாய்க்கு போன் பண்ண முடியும், அது எப்படி பேசும்னு முத்து கேட்க டென்ஷன் ஆகுற டாக்டர் நான் டாக் ஓனர் கிட்ட கூப்பிட்டு பேச சொன்னேன்ப்பா, ஒருவேளை டாக் செத்து போயிட்டா அப்படின்னு டாக்டர் நிறுத்த போயிட்டா அப்படின்னு பயத்தோட மனோஜ் கேட்க உங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்ல மனோஜ் விஜயான்னு எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. ரோஹிணியும் கொஞ்சம் கலவரமா பார்க்க நாய் மாதிரியே ஊழையிட்டு இருக்காரு மனோஜ். இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னா இவருக்கு 30 நாள்லாம் அதிகம், 3 நாளே போதும்னு இருக்கும். அப்பா பாருப்பா இவன் அழுகிறப்ப கூட நாய் ஊழையிடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல டேய் எல்லாத்துலயும் கிண்டல் பண்ணாதடா அமைதியா இருடாங்கிறாரு அண்ணாமலை. சார் என் ஃபீஸ் அப்படின்னு டாக்டர் கேட்க எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 2000 அப்படின்னு சொல்ல 2000மா அப்படின்னு விஜயா வாய புழக்க நானே கொடுத்துடுறேம்மா, என்னோட ஜீனோ தானே கிடைச்சது, நான் பணத்தை கொடுத்துடுறேன் வாங்க டாக்டர் அப்படின்னு ஜீனோவோட உரிமையாளர் டாக்டரை கூட்டிட்டு போறாரு. பரவாயில்லையே அன்னைக்கு மனோஜ் அடிச்சதுக்கு வந்து 500 ரூபாய் வாங்கிட்டு போனவர் இன்னைக்கு மனோஜை கடிச்சதுக்கு 2000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்காரு. ரொம்ப நியாயமான மனுஷன்தான் போல இருக்கு. பக்கத்து வீட்டு அங்கிள் எதுக்கும் போனை ஆன்லயே வச்சுக்கோங்க, நான் அடிக்கடி போன் பண்ணுவேன்னு மனோஜ் சொல்ல கண்டிப்பாப்பா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரும் ரொம்ப வருத்தத்தோடு தான் அங்கிருந்து போறாரு. இங்க பாருடா மனோஜ் இப்ப தெரிஞ்சுதா நாம செய்யறதுதான் நமக்கு திரும்ப வரும், முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரூமுக்கு போயிடுறாரு. டேய் ஏதோ ஸ்கூல்ல மீட்டிங் இருக்குன்னு போன அப்படின்னு ரவி கேக்குறாரு. ஆமாண்டா அதுக்கு தானே நீ கிளம்பி போன அப்படின்னு விஜயா கேட்க மனோஜ் அப்படியே சைட்ல நிக்கிற ரோஹிணிய பாக்குறாரு. அந்த திருட்டு நாய் மனோஜிய பாத்துக்கிட்டு இருக்க நாம ரோஹிணிக்காக தான் திரும்பி வந்தோம்னு சொன்னா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு மனோஜ் யோசிச்சுட்டு இருக்க. என்னடான்றாங்க விஜயா. இல்லம்மா நான் என் பர்ஸ் மறந்துட்டேன், திரும்ப எடுக்கலான்னு வந்தேன், அந்த நேரத்துல அந்த டாக் கடிச்சு அப்படின்னு மனோஜ் ரோஹிணிய காட்டி கொடுக்காம சமாளிச்சிடுறாரு.
டேய் என்னடா நீ அதுக்கு ஏன் திரும்ப வந்த? இப்ப பாரு, அதனால தானே உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. மனோஜ் நீ வா வா அப்படின்னு ரோஹிணி கூப்பிட அவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்துரு வா அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் தாங்கி பிடிச்சுக்க, இன்னொரு பக்கம் ரோஹிணி கைய பிடிச்சுக்க. மனோஜ் தடுமாறிக்கிட்டே ரூமுக்கு போறாரு. அப்போ மியாவ் அப்படின்னு சத்தம் வர ஷாக் அடிச்ச மாதிரி திரும்புறாரு மனோஜ். விஜயாவும் பார்லரமாவும் கூட திரும்பி பார்க்க, நான் தாண்டா, அதாவது நீ எந்த லெவல்ல இருக்கன்னு செக் பண்ண, ஏன்னா நாய்க்கும் பூனைக்கும் ஆகாது பாரு அப்படின்னு முத்து சொல்ல. டேய் ஏதாவது கிண்டல் பண்ணிட்டே இருப்பியா நீ அப்படின்னு விஜயா கத்த. நீ வா மனோஜ்ங்கிறாங்க ரோஹிணி. நீ வாடா அப்படின்னு மனோஜை கூட்டிட்டு அவங்க 2 பேரும் ரூம்குள்ள போறாங்க. நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களான்னு மீனா கேட்க, சும்மா அப்படின்னு முத்து அங்க இருந்து போயிடுறாரு. மனோஜ் பெட்ல ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்க. மனோஜ் ஊசி போட்டது வலிக்குதான்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஆமா, அதை விட அந்த டாக் கடிச்சதுதான் ரொம்ப வலிக்குதுங்கிறாரு மனோஜ். கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ற ரோஹிணி, சாரி மனோஜ், என்னாலதான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது என்னைய டைம் பார்த்து பழி வாங்கிருச்சு, இனிமே அதை பார்த்தேன் அப்படின்னு மனோஜுக்கு வெறியா பிடிக்க. ஏய் அது எதுவும் பண்ணிடாத, அதுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல. எழுந்து உட்கார்ற மனோஜ், அந்த ஒரு காரணத்துக்காக தான் விட்டு வைக்கிறேன். ஆமா உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. மயக்கம் வருதுன்னு சொன்னியே, என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே கண்ணாடி எடுத்து போடுறாரு. கிராமத்து பக்கம் மொசல் பிடிக்கிற நாயோட மூஞ்ச பார்த்தா தெரியாதான்னு கேட்பாங்க. ஆனா மனோஜ் கண்ணாடி போட்டாலும் ரோஹிணியோட முகத்துல இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியாது. இல்ல இப்ப ஒன்னும் இல்லைங்கிறாங்க ரோஹிணி. ஒன்னும் இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிற மனோஜ், ரோஹிணி ஒருவேளை ஏதாவது குட் நியூஸான்னு கேக்குறாரு. செக்கப் போலாமா அப்படின்னு மனோஜ் கேட்க, ஏதாவது சொல்லிட போறேன் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி கோவமா திரும்ப. ஏன் அப்படிங்கிறாரு மனோஜ். உங்க அம்மா சொன்னாங்கன்னு நான் தரையிலையும் நீ பெட்லையும் தானே படுத்துட்டு இருக்கோம், அப்புறம் எப்படி குட் நியூஸ் வரும் அப்படின்னு ரோஹிணி கேட்க. ஆமால, சரி வேற என்ன ஆச்சு? நீ பேசுனதை கேட்டு நானே ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. சாதாரண மயக்கம்தான், சரியா சாப்பிடல, அதனாலதான். நீ வர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் மயக்கமா தான் இருந்துச்சு. உன்னைய டாக் கடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே என் பிரச்சனை எல்லாம் சரியா போயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்ல. என்னது, உன் பிரச்சனை சரியாயிடுச்சான்னு கேக்குறாரு மனோஜ் ஷாக் ஆகி. சுதாரிக்கிற ரோஹிணி, அதான் எனக்கு மயக்கம் வந்துச்சுல்ல, அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. ஓ அப்படின்னு நாய் மாதிரியே உழைடுறாரு மனோஜ். சாரி மனோஜ், எனக்கு தலை சுத்தி மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது, நான் கொஞ்சம் பயந்துட்டேன், அதனாலதான் உனக்கு போன் பண்ணேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. சரி பரவாயில்ல விடு, உனக்கு சரியாயிடுச்சுல்ல, அது போதுங்கிறாரு அப்பாவி மனோஜ். என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்த, ஸ்கூல்ல மட்டும் பேசி இருந்தா நான் வைரல் ஆயிருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. இப்ப அந்த டாகால உனக்கு எந்த வைரஸும் வராம இருந்தா சரி, இனிமே தான் நீ கவனமா இருக்கணும் மனோஜ். டாக்டர் சொன்னதை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த டாக் செத்துருமா இல்லையான்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க. பாத்துக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழி இல்லையே, என்ன பண்றது, அந்த டாக்டர் தான் அப்படி சொல்லிட்டு போயிருக்காருங்கிறாரு மனோஜ். சரி உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு ரோஹிணி கேட்க. மனோஜ் உம்மைங்கிறாரு. ரோஹிணி வெளியில போறாங்க. 4 எட்டு போறவங்க திரும்பி நின்று, மனோஜ் உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. மனோஜ் இருக்க கண்டிஷனுக்கு நல்லி எலும்பு 4 துண்டுன்னு சொல்வாருன்னு பார்த்தா பிஸ்கட்டும் பாலுங்கிறாரு. ரோஹிணி ஷாக்காயி பார்க்க மனோஜ் உருன்னு முறைச்சிட்டு இருக்காரு. அப்போ முகம் மனோஜ் தான் இருக்கு, அவரோட கண்ணு மட்டும் நாயோட தான் மாறி இருக்கு. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குறேன்னு மனோஜ் கேட்க. மனோஜ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா டாக் சாப்பிடுற மாதிரி பிஸ்கட்டும் பாலும் வேணும்னு சொல்ற அப்படின்னு ரோஹிணி பரிதாபமா பார்க்க. ஐயோ தெரியாதனமா அதோட ஃபுட்டை நான் கேட்டேனா அப்படின்னு யோசிக்கிறவரு. இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாய் காலில் பெறான்ற மாதிரி கைய வச்சு தாடிய வறுக்குன்னு சொரிஞ்சுக்கிறாரு. இல்ல எனக்கு சாப்பிட தோணல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வறுக்குன்னு சொரிகிறாரு. ரோஹிணிக்கு உண்மையாவே பயம் வந்துருது. மனோஜ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்ல அப்படின்னு உரிமைக்கிட்டு கைய முன்னாடி வச்சுட்டு நாய் மாதிரியே வர்றாரு மனோஜ். ரோஹிணி ரொம்பவே பயந்து ஒரேட்டு பின்னாடி போயிடுறாங்க. மனோஜ் நீ செய்யறது பேசுறது தலையாட்டுறது எல்லாமே டாக் மாதிரியே பண்ற அப்படின்னு சொல்ல. ரோஹிணி நீயே என்ன வெறுப்பேத்தாத, போய் பிஸ்கட்டும் பாலும் கொண்டு வாங்குறாரு. ரோஹிணி அங்கிருந்து போக மனோஜ் அப்படியே பெட்ல சுருண்டு படுத்துக்கிறாரு. மீனா முத்துவுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்க. இந்தா மனோஜ் அப்படின்னு ரோஹிணி மனோஜுக்கு ஒரு கப்பை கொண்டு வந்து நீட்டுறாங்க. சரி பார்வதி, நீ நேரா அப்படியே கோவிலுக்கு வந்துரு, சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு போன்ல சொல்லிட்டு விஜயா உட்கார.
எதுக்கு ஜோசியரை பார்க்க போறேன்னு கேக்குறாரு அண்ணாமலை. மனோஜுக்கு இப்ப நேரம் சரியில்லை, மேடை ஏறி பேசி பேர் புகழ்லாம் வந்திருக்க வேண்டியது, அந்த பேயால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, அவனை நாய் தானே கடிச்சதுங்கிறாரு அண்ணாமலை. அந்த பேய் தாங்க, எத்தனையோ பேர் ரோட்ல நடந்து போறாங்க, அவங்கள எல்லாம் கடிக்காம ஏன் பிள்ளைய வந்து நாய் கடிச்சிருக்கு பாருங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அது என்ன சும்மா வந்து கடிச்சுதா, இவன் கல்லெடுத்து அடிக்க போய் தானே அது வந்து கடிச்சுது அப்படின்னு நியாயப்படுத்திட்டு இருக்காரு அண்ணாமலை. எனக்கு என்னமோ அந்த நாய் ஓனர் மேலதான் சந்தேகமா இருக்கு, அந்த ஆள் தான் வேணும்னே நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பாரு, மனோஜுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அதன்னு விஜயா சொல்ல, நாயவா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அந்த ஆளை சொன்னேன் அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்ல, நீயும் போய் தேவையில்லாம ஏதாவது பண்ணி அந்த நாய்கிட்ட கடி வாங்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா ஐயோங்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்போ நடுராத்திரில அடிக்கிற அலாரம் மாதிரி அப்பா அப்படின்னு கத்திக்கிட்டு முத்து வர, ஏன்டா இப்படி கத்துறேங்கிறாரு அண்ணாமலை. அப்பா நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, என்ன ஐடியான்னு கேக்குறாரு அண்ணாமலை. நம்ம வீட்டை சுத்தி நான் மரம் நடலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க மரத்தை எப்படி நட முடியும், செடியா தானே நட முடியும் அப்படின்னு மீனா வந்து கேட்க, செடி பூனா உடனே வந்துடுவியே, தொழில் புத்தி ஆச்சேங்கிறாங்க விஜயா. எனக்கு அவ்வளவுதான் அத்தை தெரியும்னு மீனா சொல்லிட்டு இருக்க, மீனா நமக்கு என்ன தெரியும்னு நமக்கு தெரிஞ்சா போதும், அவங்கள விடு, நீ சொன்னதுதான் கரெக்ட், நான் செடியை நட்டு அதை மரமா வளர்க்க ஆசைப்படுறேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, எல்லாரும் முத்துவை பார்க்க, விஜயா என்ன இவன் திடீர்னு இப்படி கிளம்பிட்டான்னு பாக்குறாங்க, எதுக்குடா இப்படி ஒரு ஆசை வந்தது உனக்குங்கிறாரு அண்ணாமலை. ஆனா நல்ல ஆசைதான் அவர் சொல்ல, அப்பா மரம் வளர்க்கறதுல பல நல்லது இருக்குப்பா, அது நிழல் தரும், மூச்சு விடுறதுக்கு நல்ல மூச்சு காத்து கொடுக்கும், அப்போ அதுல இருந்து இந்த பழம் காய் இதெல்லாம் வருது இல்லப்பா அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா குழப்பமா பாக்குறாங்க. ஆமாங்க, மரம் நிறைய வச்சாதான் மழையே வரும், இப்பெல்லாம் 4 மரம் சேர்ந்த மாதிரி பாக்குறதே அபூர்வமா இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி வெட்டி பில்டிங் இல்ல கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு மீனா ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் மழை காலத்துல கூட வெயில் கொளுத்துன்னு கொளுத்துது, மரத்தை காப்பாத்தினா தானே நாம நம்மளை காப்பாத்திக்க முடியும், ஒரு மரம் ஒரு உயிர் தானேப்பா அப்படின்னு விஜயாவை ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டே சொல்றாரு முத்து. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஒரு விதைக்குள்ள ஒரு காடே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதுக்காக காட்டை மட்டும் வளர்த்தா மனுஷங்க எங்க போய் இருக்கிறது, உலகம் மாடர்னா போயிட்டு இருக்கு, அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துகிட்டு இருக்கு, ஏஐ பவர்ல ரன் ஆகுற மாதிரி பில்டிங்ஸ் எலக்ட்ரிசிட்டின்னு எல்லாம் வரப்போகுது அப்படின்னு மாடர்ன் மகாத்மா மனோஜ் சொல்றாரு. டேய் இதுக்கெல்லாம் பூமின்னு ஒண்ணு இருக்கணும், எல்லா மரத்தையும் வெட்டிட்டா பறவை மிருகம்லாம் என்ன ஆகிறது, மனுஷங்களும் இருக்க மாட்டாங்க, இந்த பூமியில நாம தான் உருவாகி இருக்கிறோம், ஆனா அதுக்காக இந்த பூமி நமக்கு மட்டுமே சொந்தம் கிடையாது, நாம வாழ்றதுக்காக இயற்கையை நாம அழிச்சிடாம பாத்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஆமாப்பா அதுக்குதான்ப்பா நம்ம பங்குக்கு நானும் 4 செடி நடலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, டேய் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நிறைய மரம் நட்டு வச்சிருந்தேன், வாசல்ல 3 மரம் வச்சிருந்தேங்கிறாரு அண்ணாமலை. ஆமாப்பா சின்ன வயசுல கூட நானும் ரவியும் அதுலதான் ஏறி விளையாடுவோம், இந்த பயந்தாங்கொல்லி வரவே மாட்டான் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கப்புறம் தானே பக்கத்துல வீடு வந்தது, மரம் வைக்க கூடாதுன்னு வெட்டிட்டு இடத்துல கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் ரோடு எக்ஸ்டெண்ட் ஆச்சு, ரோட்ல இருந்த மரத்தெல்லாம் கூட வெட்டிட்டாங்க, இப்ப ஒரு மரம் தான் வீட்டு முன்னாடி நிக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதனாலதான்ப்பா நானும் சொல்றேன், நான் இன்னும் ஒரு 4 செடி வைக்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, உங்க அம்மாவை கேளு, அவ சரின்னா நீ வளர்த்துக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா எனக்கு அம்மாவால தான்ப்பா இந்த ஐடியாவே வந்துச்சுன்னு முத்து பொட்டுன்னு போட்டு உடைச்சிடுறாரு. விஜயா கொஞ்சம் அதிர்ச்சியாகி பார்க்க எல்லாரும் குழப்பமா பாக்குறாங்க முத்துவ. மரத்தால என்ன பயன்னு இன்னைக்கு அம்மாவால தான்ப்பா நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முத்து சொல்லு. ஐயோ இவன் எங்க பார்த்து தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்க. டேய் என்ன சொல்ற நீன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அம்மானால உனக்கு அந்த ஐடியா வந்துச்சா? விஜயா என்ன சொல்ற இவன் அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா அழுத்தமா முறைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பா பாப்பா அத நான் சொல்றேன் கேளுப்பா. அம்மா இன்னைக்கு சோசியல் சர்வீஸ்ன்னு சொல்லி ரோட்ல நின்று மரம் செடி நட்டுட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு முத்து சொல்ல, இதுவும் அவன் கண்ணுல இருந்து தப்பிக்கலையா? அதையும் பார்த்து தொலைச்சிட்டானாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க விஜயா. எல்லாரும் விஜயாவை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையாவா சொல்றான் அப்படின்னு அண்ணாமலை கேட்க, ஆமா இதுல என்ன இருக்கு, செடி நடுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு விஜயா கேட்க, நல்ல விஷயம்தான், அத நீ பண்ணுனன்னு சொல்லும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டுல சுத்தில இருக்க மரத்தை வெட்ட சொன்னதே நீதான், இப்ப எப்படி திடீர்னு இப்படி ஒரு ஞானம் வந்ததுன்னு கேக்குறாரு அண்ணாமலை.
ஏன் இதுவரை நான் நல்ல விஷயம் பண்ணினதே இல்லையா? ஏதோ பார்வதி கேட்டாலேன்னு போய் செடி நட்டுட்டு வந்தேன் அப்படின்னு விஜயா சொல்ல, வழக்கம் போல ஜால்ரா முன்னாடி வருது. ரொம்ப நல்ல விஷயம் ஆண்டி, உங்க கையால வேற வச்சிருக்கீங்க, கண்டிப்பா அந்த செடி மரம் ஆயிடும் அப்படின்னு கூட ஐஸ குப்புன்னு கொட்டுறாங்க ரோகிணி. ஏன் மத்தவங்க எல்லாம் நட்டா செடி என்ன போஸ்ட் கம்பமா மாறிடுமா அப்படின்னு முத்து கேட்க விஜயா முறைக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சில பேர் கைக்கு நல்ல ராசி இருக்கும், அவங்க நட்டா அந்த செடி நல்ல பெரிய மரமா வளர்ந்துடும், ஆன்டிக்கு அந்த கை ராசியும் இருக்கு அப்படின்னு ரோகிணி ரொம்ப பெருமையா சொல்ல மெதப்பா தலையை நிமித்தி பாக்குறாங்க விஜயா. ஓஹோ பார்லரம்மா, நீ எவ்வளவுதான் பணிஞ்சு போனாலும் உன் பாட்சா எங்க அம்மா கிட்ட பலிக்காதுங்கிற மாதிரி பாக்குறாரு முத்து. நாளைய ப்ரோமோவில் ஜீனாவோட ஓனர் ஹலோன்னு சொல்ல, சார் நான் டாகு பேசுறேன், மனோஜ் எப்படி இருக்கான் அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க எல்லாரும் காஃபி குடிக்கிறத விட்டுட்டு அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க மனோஜ். டேய் பயத்துல உளராதடான்னு முத்து சொல்ல, அப்படின்னு தன்னை திருத்திக்கிற மனோஜ், நான் மனோஜ் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, யோ அப்படின்னு சலிச்சுக்கிறாரு ஜீனோ ஓனர். சார் என்னாச்சு, எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, என் ஜீனோ என்னை விட்டு போயிட்டாங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ என்னங்க சார் சொல்றீங்க, ஜீனோ போயிடுச்சா அப்படின்னு பயங்கரமான பயத்துல அலறாரு மனோஜ். மனோஜ் அப்படின்னு அவரோட கைய ஆறுதலா புடிச்சிட்டு நிக்கிறாங்க ரோகிணி. அவ்வளவுதான், போச்சு போச்சு எல்லாம் போச்சு, நான் சாக போறேன் ரோகிணி, நான் சாக போறேன் அம்மா, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரலூஸ் மாதிரி மனோஜ் எழுந்து போயிட்டு இருக்க, ஏய் நில்லுடா, என்னடா நீ சொல்ற அப்படின்னு விஜயா பயங்கரமான பயத்தோட கேட்க, அம்மா நான் செத்து போயிடுவானாமா, அந்த டாகு செத்து போயிடுச்சான் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா பயந்துடுறாங்க. அவரு ஆக்க வெளியே தொங்க போட்டுக்கிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி நாய் எழுந்து நின்று கீழே விடுற மாதிரி வச்சுக்கிட்டு, எனக்கு இப்பவே தலை ஒரு மாதிரியா பண்ணுது, 4 காலில் நடக்கணும் போல தோணுது, பின்னாடி வால்லாம் முளைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு மனோஜ். உண்மையிலேயே மனோஜ் ஒரு தசாவதாரம்லாம் இல்லை, அதுக்கும் மேல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.